மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2த்தையும் முடிச்சுட்டேன். குழந்தையோட ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து கொஞ்சோண்டு ரைஸ், அதில் வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். வெண்டைக்காய் ரைஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி கனவுல கூட வந்து, "அம்மா வெண்டைக்காய் ரைஸ்மா ப்ளீஸ்" அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ அவ்வளோ அவளுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும். மோஸ்ட்டாக எல்லா காய்கறியும் சாப்பிடுவா. நம்ம ரைஸோட காய்கறி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா, தனியாக காய்கறி வச்சாலும் சரி, காய் நல்லா சாப்பிடுவா. வீட்டுக்கு வந்தோடனே கூட சாதம் கம்மியாக சாப்பிடுவா. ரைஸோட காய் தான் அதிகமாக சாப்பிடுவா அவள். ஸோ அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் நட்ஸ் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து தான் சாம்பார் வச்சேன். ஏன்னா காய்கறி வச்சு அவளுக்கு நான் சாப்பாடு கட்டிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சோண்டு பருப்பு, பூண்டு வேக போட்டுட்டு நான் வந்து பீர்க்கங்காய் சாம்பார் தான் வச்சேன். வெங்காயம், தக்காளி, இந்த பீர்க்கங்காய் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து குழம்பு தூள், இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நான் ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணேன். பருப்பு மட்டும் நான் 2 விசில் வச்சேன். அதுக்கப்புறம் மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே என்ன பண்ணணும்னா, நல்லா அந்த பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு எடுத்துடணும். ஏன்னா நம்ம புளி சேர்க்கல. ஸோ இந்த தக்காளி நல்லா மசிக்கும் போதே உங்களுக்கு நல்லா புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மசிச்சுட்டு நம்ம நார்மலாக தாளிக்க வேண்டியது தான். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு. ஸோ இந்த சாம்பார் வந்து தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்த காய்கறியை தான் க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ வெங்காயம் அது மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு, தக்காளி எல்லா காய்கறியும் ஒரு வாட்டி கழுவிடுவேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு துண்டு அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய வேட்டி நம்ம வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, நம்ம எல்லா காய்கறியும் வந்து காய வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டால் போதும். 2 சைடு திருப்பி விட்டால் நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நம்ம கவர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ண தேவையில்ல. அப்படியே எடுத்து நம்ம அந்த ட்ரேயில் உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் மாவுக்கு தான் அரைச்சேன். ஸோ இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா எனக்கு ஒரு 1 வீக் ஓடிடும். ஸோ ஃபாக்ஸ்டெயில் மில்லட் தான் இருந்துச்சு வீட்டில். ஸோ அது பார்த்திங்கன்னா 500 கிராம்ஸ் கரெக்டாக 2.5 கப் வரும். ஸோ 1/2 கப் நான் வந்து ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தம் 3 கப் ஆச்சு. ஸோ இன்னொரு 1/2 கப் பச்சரிசி, அதோட இட்லி அரிசி ஒரு ஹாஃப். ஸோ டோட்டலாக இது 1 கப், மொத்தம் 4 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதோட வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஈவினிங் கூட அரைக்கலாம். நான் வந்து வெளியே தான் வச்சுருந்தேன். ஒரு 12:00 1:00 அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோடனே ஊற வச்சுட்டேன். ஸோ 9:00 ஊற வச்சுட்டேன். ஸோ நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு அரைக்கலாம்னு வச்சுருந்தேன். பட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ 5:00 தான் இதை அரைச்சேன். கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தொலைக்கிட்டதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் நல்லா அதை தண்ணியை ஊற வச்சு தண்ணியை ஊற்றிட்டு கழுவிட்டு ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியது தான். ரைஸ் மட்டும் நான் 2 பேட்சாக செப்பரேட் பண்ணி அரைப்பேன். ஸோ கொஞ்சம் பெரிய மிக்ஸியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பேட்சாக அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு ஊற வச்சிங்கன்னா எல்லாமே ஒரே இதில் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உளுந்து, ரைஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு என்ன மாவு தேவையோ அதை மட்டும் எடுத்து வெளியே வச்சுடுவேன். மிச்சத்தை மாவு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இந்த எடுத்து வச்ச மாவையும் வந்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். அப்போ தான் அடுத்த நாளைக்கு நல்லா புளிக்கும். நைட் டின்னருக்கு வந்து சாம்பார் இருந்துச்சு. சரி தோசை என்ன பண்ணலான்னு பார்த்தா மாவு வந்து புளிக்காது. ஏன்னா இப்போ தான் அரைச்சி வச்சேன். ஸோ அதனால் கொஞ்சோண்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அது வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எனக்கும் பசிக்கல. குழந்தை வந்து ஹனி போட்டு கொடுத்தா 2 சப்பாத்தி சாப்பிடுவா. ஸோ ஹனி அவளுக்கு கொஞ்சோண்டு சாம்பார் கொடுத்தேன். ஸோ அவள் 2 சப்பாத்தி சாப்பிட்டா. அதுக்கப்புறமா நான் வந்து 1 சப்பாத்தி, கொஞ்சோண்டு சாம்பார், அதுக்கப்புறம் 2 முட்டை பீட் பண்ணி கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு அதில் பெப்பர் போட்டுட்டு நைட்டு சாப்பிட்டேன். நாங்கள் 2 பேரும் டின்னர் முடிச்சுட்டு பார்க் போயிட்டோம். ஸோ வந்தோடனே இப்போ படிக்க வச்சிருது. ஸோ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தோடனே கொஞ்சம் படிக்க வச்சிருது. ஸோ ஈவினிங் ஆனால் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறது. ஸோ அப்போ தான் அவளுக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வீட்டில் இருக்கிறதே இல்லை மோஸ்ட்டாக.